ஒரு பிக்கியும் காணா. ஹலோ ஏலியன்ஸ், இருக்கா இருக்குன்னு எழுதி போடுங்கடா. வலிச்சு எடுத்த மாதிரியே இருக்கு. எப்படி இருக்கீங்க? இன்னும் விஸ்வா, எப்பவுமே வந்து மோட்டர் லாகில் லாக் பண்ணுவேன், இப்போ வேற எங்கேயாவது போக போறியா, இல்லை வித்தியாசமான ஏதாவது சொல்ல போறியான்னுட்டா, இப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் போன வீடியோவில் வந்து நீங்கள் வந்து வரட்டு மேடை பார்த்துருப்பீங்க. அதாவது வரட்டு மேடுக்கு அந்த மலையில் நம்ம பைக்கை மேலே கொண்டு போயிருப்போம். அதோட அந்த வீடியோ முடிச்சிருப்பேன். ஸோ கீழே வரும்போது என் ஃப்ரெண்டு வந்து கேமராவை மாட்டி விடு, நான் விளாக் பண்ணிட்டு வரேன். விளாக்லாம் கிடையாது, கீழே இறங்குறத வெறும் வீடியோ எடுத்துருந்தான். அவன் ஹெல்மெட் மாட்டிட்டாயா? ஸோ அதனால் அவன் பேசியிருக்க மாட்டான். மேக்ஸிமம் வந்து லைவ் சவுண்டாக தான் இருக்கும். ஏன்னா மைக் கூட கனெக்ட் பண்ணல, வெறும் கேமரா மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆடியோ கேப்சர் ஆனது வெறும் அந்த கேமரா மூலியமாக தான். ஸோ அது வந்து லைவாக இருக்கும். ஸோ அதை ஒருத்தி ஒன்று இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அந்த வீடியோ போட்டுக்கலாம். அதனால தான் இப்படி வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இறங்கியிருப்பான். அதாவது என் ஃப்ரெண்டு தான் இறங்கியிருப்பான், அவன் பேர் பிரேம். அவன் தான் இறங்கியிருப்பான். அவனோட வீடியோ, அதாவது அவனோட புல்லட்டில் தான் இறங்கியிருப்பான். ஸோ அந்த புல்லட்டோட வியூ பாயிண்டில் கீழே இறங்குறது, அந்த மலையிலேருந்து இறங்குறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா ரா சவுண்டு, எந்த வித நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்க முன்னாடி இப்படி இறங்க அப்படிலாம் என்ன சொல்லுவீங்க, ராவா அந்த புல்லட்டோட சவுண்டு, இறங்கும்போது இருக்கிற சவுண்டு, இயற்கையோட சவுண்டு எல்லாமே வந்து செமையாக இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்தா என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ பார்க்க ரெடியா? எப்போ ரெடி போமா? இல்ல யாருமே இது போடல. அல்டிகிறோம் திலக். போமா? என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு.
மெதுவா பார்த்து வா, இறங்கி ஒரு ஆள் இறங்கிக்கோ. இல்லை பிரேக்லேயே வா, பிரேக் பிடிச்சே வா. பிரேக் பிடிச்சே வா. ஐயா ஒரு வார்த்தை சொன்னா 18 பட்டியல் நல்லது தெரியுமா உனக்கு? அப்படியா? குடுக்க சொல்லியா குரல குடுக்க சொல்லியா குரல ஐயா குடியா குரல. இது செம்மையான அட்வான்டேஜ் ரோடு. தம்பி பிரச்சனை பண்ணாதப்பா, நான் உள்ள போய் உட்கார்றேன். 9 மணிக்கு ஊருக்கு போய் சேரலாம். ஆள விடுங்க. ஃபுல்லா ஆஃப் ரோடு தான். இந்த குரலை கேட்டுத்தான் 18 பட்டியும் நடுநடுங்குச்சா? எனக்கு என்னமோ அதுல பாதி மாதிரி தான் தெரியுது. இந்த பாதையில போவே, இந்த பாதையில போவியா? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னடா தெரியாது? வெற்றி 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 வெற்றி. நாங்க ஜெயிச்சிட்டோம். ஏதான் போற, இங்க வந்து நிக்க. A few moments later. செம்ம பள்ளம். எப்படியும் ஒரு 70 டிகிரி ஆட்டு இருக்கும்ல? ஆ ஆமா பைக்கு 65 ஆமா 65 70 எப்ப ஏற முடியாது. எக்ஸ்ப்ளோசர் கரைச்சிருவாங்க ப்ரோ. இதெல்லாம் ஃபுல்லாக ஒன்றா கீரில் தான் ஏறணும். ஸ்லோ பண்ணாம வர சொல்லுவாங்களா? ஸ்லோ பண்ணாம வா. யார் யார் யாரு? யாரு?
அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடி போடலாங்க. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ்? சாரி மாமா. உன்னா சாரி கேட்பேன். ஸ்லோ பண்ணாம ஏறி வா. ஒரே திராட்டில் யாரு? ஆ மாமா ஆமாம். ஃபுல்லாக மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம் இதில். ஆமாம். இறங்கிரு. ஐஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃப் ரோடு. பில்லியர்லாம் வச்சு ஓட்ட முடியாது. செம ஆஃப் ரோடுண்ணா. நான் இதில் ஏறினது கிடையாது. நடந்ததான் ஏறி இருக்கு அந்த சைடு. பைக்கில் ஏறினது கிடையாது. இப்போ ஜீப் ட்ரக்கிங் போகிறதுக்கு ரூட். இந்த ரூட்டு ஜீப் ட்ரக்கிங் ரூட்டு. நம்ம எந்த ரூட்ல வந்தோம்? ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. நீங்க கன்ஃபியூஸ் ஆனா காயின் போட்டு பாப்பீங்கல்ல. பூரியா பொங்கலா? வைக்க வரல. வராங்களா? இந்த ரூட் தானே கன்ஃபார்ம் தெரியுங்களா? இந்த ரூட் தானே கன்ஃபார்ம் தெரியுங்களா? ஆமாம் ஆமாம். இது ஃபுல் ஆஃப் ரோடு தான்.
ரோடே கிடையாது. கீரை கம்மி பண்ணாமே போனால் போய் ராத்திரி விடா இல்லை, இது ஸ்லோ ஸ்பீடை கம்மி பண்ணாமே போனால் ஃபுல்லாக போயிடலாங்க. ஆமாம், 1 கீரில் போட்டு ஃபுல்லாக த்ராட்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் மீடியமாக. வைக்கலையா டிஸ்கில் ஃபுல்லாக சகுதியாக இருக்குது. டிஸ்கில் ஃபுல்லாக சகுதி ஏறிட்டு தண்ணி ஊற்றி விடணும் போயிட்டு. ரொம்ப கிராஸில் தான் போகாடிங்க திரும்பிங்க. கிளைமேட் நல்ல கிளைமேட் இது. ரைசர் மாட்டினா ஃபுல்லாக ஃபாக் ஆகுது. ஓட்டம் இல்லை பைக்கு. மூணாரில் ஃபுல்லாக டீ எஸ்டேட் அதிகமாக இருக்கும். அங்கே வால்பாறையில் ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான். ஏறும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது இறங்குறதோட. இதில் கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு ஏறும்போது. அடுத்த வருஷம் இவளோட ஆளோட கூப்பிட்டு வருவான். இதை போன ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டாங்க. என்ன அது எனக்கு அணி 4 வச்சு அட்வென்ச்சர் பார்க் போகணுமா அப்படி? புரியல. ஆமாம், ரூம் போமா? ரூம்க்கா போனோம்? லேக்குக்கு போவோம். லேக்கு லேக்கு சும்மா ஃபோட்டோஸ் இருக்கு. புரியல. லேக்கு ஆமாம் ஆமாம். அங்கே போமா வேறு எங்கேயும் போமா?